கிராஸ் டிவி நேயர்களே, உங்க எல்லாத்தையும் இந்த உயிருள்ள சாட்சி என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் கிராஸ் டிவியின் சார்பாக இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டுகள் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டை காண செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த தேவனுக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். இன்னைக்கு கூட கிராஸ் டிவியின் மூலமாகவும் இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியங்கள் மூலமாகவும் தேவன் ஜனங்கள் மத்தியில் பலத்த அற்புதங்களை செஞ்சுருக்கிறாங்க. அதில் 2 நபர்கள் தேவன் அவங்களுக்கு செஞ்ச சாட்சியை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பிரைஸ் லார்ட்மா. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சரி, ஓகேம்மா, உங்கள் நேம் என்ன, உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு அறிமுகம் கிராஸ் டிவி நேயர்களுக்கு கொடுத்துறீங்களா? என்னோட பேர் நிர்மலா. என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். 3 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டு 2 பேரன், ஒரு பேத்தி, மருமக கன்சீவாக இருக்காங்க. இதான் எங்களோட ஃபேமிலி. ஓகே ஓகே. எல்லாருமே உங்க கூட தான் இருக்கிறாங்களாம்மா? இல்லை, என் மகன் சென்னையில் இருக்கான். ஓகே. பெரிய மகன் ராம்நாட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கோம். சின்ன மகன் ஆசிரியத்து. ஆனால் அவள் என் கூட இருந்து அவள் நர்சிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஓகே 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 ஓகேம்மா. சரிம்மா, உங்கள் ஃபேமிலி பற்றி அழகாக சொல்லிட்டீங்க. சரி, இப்பவும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களா? உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து குட்டியாக சொல்ல முடியுமா நேயர்களுக்காக? அதாவது நான் சின்ன வயசுலேயே, வாலிப வயசுலேயே ரட்சிக்கப்பட்டுட்டேன். அப்பொழுதே எனக்கு கொஞ்சம் ஜெப உணர்வு உண்டு. அந்த ஜெப இதில் இருக்கும்போது உங்கள் பேக்ரவுண்ட் என்னதுமா? நீங்கள் நாங்கள் ஆர்சி கிறிஸ்டியன். ஸோ அப்போ எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அதாவது என்னோட 18 வயசுல எனக்கு கொஞ்சம் விலகினமாக இருந்து, அப்புறம் அது எதனாலன்னு தெரியல. ஆனால் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்த பிறகு எதனால அந்த விலகினன்னு தெரியல. ஆனால் ஓவர் பிளட் வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருந்தேன். அது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் வாமிட்டிங் குறைஞ்சிது. ஆனால் லைட்டாக ஒரு பிளட்டு ப்ளீடிங் ஆகிட்டே இருந்து வாய் வழியாக. நான் ஒரு ப்ரேயருக்கு போயிருக்கும்போது தான் என்னோட வாய் வழியாக மூக்கு வழியெல்லாம் பிளட்டு தன்னால் பைப்பில் வடிகிற மாதிரி வடிஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு அது எதனாலன்னே கடைசி வரை தெரியல. அப்புறம் ஒரு பாஸ்டர்கிட்ட என்ன ஒருத்தர் ப்ரேயர் பண்ண, நாங்கள் ஆர்சி ஒரு பாஸ்டர்கிட்ட எங்களை தெரியாமல் கூப்பிட்டு போனாங்க ப்ரேயர் பண்ண. அவரு ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னால் ஏதோ ஒரு பில்லி சூனியை கட்டி என்னை பிடிச்சதாகவும் அதனால தான் இப்படி இருக்கும். அன்னைக்கு அவர் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது வரவே இல்லை. அதுலேருந்து நான் ஆண்டவருக்குள்ளால நம்மளுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியை ரட்சிக்கப்பட்டாங்க? இல்லை இல்லை, நான் மட்டும்தான். நீங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டீங்க. ஸோ உங்க வீட்டுல சொன்னீங்களா இந்த இன்சிடென்ட்டை? நீங்க அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா அவங்க யாரும் அதை பாரம்பரியத்தை விட்டு வர மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகேம்மா. சரி, இப்போ கூட இந்த கிராஸ் டிவி பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? கிராஸ் டிவி நான் டிவியில தான் சேனல் மாற்றும்போது பார்த்து, அது இல்லை சேனல் மாற்றுமோன்னு சொல்ல முடியாது, கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் பார்க்கும்போது கிராஸ் டிவி பார்த்தேன். கிராஸ் டிவி பார்த்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மீட்டிங் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுடைய அந்த ரட்சிக்கப்பட்டதுலேருந்தே நீங்கள் கிராஸ் டிவி பார்க்க ஆரம்பிச்சு? ஆமாம் ஆமாம், ரட்சிக்கப்பட்டு நான் தூத்துக்குடி, என்னோட ஊர் நாகர்கோவில். தூத்துக்குடி மேரேஜ் நடந்திருக்கும். ஆமாம், தூத்துக்குடிக்கு வந்த பிறகு நான் கிராஸ் டிவி பார்த்தேன். ஓகே, அப்போ எங்கே இருந்தீங்க? நான் தாளமுத்து நகர். ஓகே ஓகே. சரி, கல்யாணம் முடிச்சு தூத்துக்குடி வந்ததுக்கப்புறம் கிராஸ் டிவி பார்க்க ஆரம்பிச்சிங்க. கிராஸ் டிவிலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம், நான் விடாமல் பார்ப்பேன் அப்படின்னு எந்த ப்ரோக்ராம்? நான் காலமே தேவனை தேடி பார்ப்பேன், பிரார்த்தனை நேரம் பார்ப்பேன். ஓகே ஓகே. மற்ற சில நேரங்களில் சில நிகழ்ச்சிகள் பார்ப்பேன். ஆனால் முக்கியமாக காலைல எழும்பி காலமே தேவனை தேடி நிகழ்ச்சி போட்டுப்பேன். ஓகே ஓகே. ஸோ காலமே தேவனை தேடி நிகழ்ச்சி பார்த்ததுல எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப தொட்டது? ஸோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? நிறைய வார்த்தைகள் இருக்கு. தடைகளை உடைக்கிற தேவன்னு அண்ணன் பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப அநேக தடைகள் எல்லாத்தையுமே ஆண்டவர் உடைத்தாரு. அந்த மாதிரி யெகோவா ஈரேன்னு அண்ணன் சொல்லுவாங்க. அது எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு, அதே மாதிரி எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துட்டாரு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நம்புறோம். சரி, ஓகே. பிரார்த்தனை நேரம் பார்ப்பேன்னு சொன்னீங்க. பிரார்த்தனை நேரத்தில் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்களா நீங்க? ஆமா, நிறைய நேரம் கால் பண்ணி ப்ரேயர் பண்ணி, நிறைய ப்ராப்ளங்களுக்கு ப்ரேயர் பண்ணி ஆண்டவர் அற்புதம் செய்திருக்காங்க. நிறைய அற்புதம் செஞ்சிருக்காங்க. வாவ், கிரேட். ஸோ இது ஒரு மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கால் பண்றவங்களாம் இன்னும் கால் பண்ணி தேவனுடைய நாம மகிமைக்காக அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமா நம்மளோட ஜெபத்தை கேட்பார். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்பவும் கூட கிராஸ் டிவி மூலமா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னீங்க. ஏசு அற்புதம் செய்கிற ஊழியம் மூலமா 2 கூட்டம் நடத்தப்படுது. ஒன்று எழுப்புதல் உபாசம், 2வது அற்புதத்தின் இரவு. இது 2 கூட்டத்துல உங்களுக்கு எந்த கூட்டத்துல எனக்கு அற்புதத்தின் இரவு கூட்டத்தின் மூலமா ஒரு அற்புதம் நடந்துச்சு. அதாவது என்னன்னா, இந்த கிராஸ் டிவி
உங்கள் அண்ணனையும் இந்த மீட்டிங் நான் வந்ததும் கிடையாது, டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அப்போது ஒரு டைம் என்னோட பெரிய பொண்ணு கன்சீவாக இருந்தால் அவள் 6வது மாதம் ஸ்கேன் எடுத்து நாங்கள் வரும்போது டாக்டர் சொன்னாங்க குழந்தையோட 2 காலும் இப்படி இருக்குது, அதனால இது பெண்டாக இருக்குது, அதனால் உங்களுக்கு அது பிறக்கும்போது அப்படி தான் பிறக்கும், ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் என் மகளும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தோம். அழுதுகிட்டே இருக்கிற அந்த நாள் தான் இங்கே அற்புத நிறுவனம் நிகழ்ச்சி. அப்போ நான் வந்து நான் சொன்னேன் நம்ம அந்த மீட்டிங் போவோம், நம்ம இதுவரை போனதில்லை, அந்த மீட்டிங் போவோம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் மீட்டிங்கே வரீங்க? மீட்டிங்கே வரோம். அப்போ எப்படி கேள்விப்பட்டீங்க இப்படி ஒரு மீட்டிங் நடக்குது? அது டிவியில் பார்த்தேன். அப்போ வந்து என்னோட எங்கிட்ட ஒரு சின்ன கார் இருந்துச்சு, என் மகன்கிட்ட அந்த காரில் அவள் கன்சீவாக இருக்கால காரில் கூப்பிட்டு போனேன். அவன் சொன்னான் நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், ஆனால் கொண்டு வெளியே விட்டுட்டு வந்துடுவேன், உள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்போ நாங்கள் சொன்னோம் சரி, ஏன்னா என்னோட மகன் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அந்த டைமில் சினிமா லெவலில் போகிற மாதிரி போயிட்டான், ஃப்ரெண்ட்ஸுகள் மூலமாக சினிமா நடிக்க போயிட்டான், ஒரு படத்தில் நடிக்கவும் செஞ்சுட்டான். அப்போ வந்து அவன் அந்த மைண்டில் இருக்கான், இங்கே போய் நம்மளை மாற்றிடுவாங்க அப்படிங்கிறதுல உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு விட வந்தான். நாங்கள் சொன்னோம் நீ கொண்டு விட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போய் உட்காந்துருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துல அவனும் வந்து எங்க கூட வந்து உட்கார்ந்துருக்கான். அது ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அவன் வந்து எங்க கூட உட்கார்ந்துருந்தான். அப்போ அண்ணன் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணன் மெசேஜ் கொடுத்துருக்கும் போது அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெண் தன்னுடைய வயிற்றில் இருக்க குழந்தையோட பாதிப்பின் காரணத்தினால குறைபாட்டினால மனவேதனையோட வந்து இருக்காங்க. ஆனா அந்த பாதிப்பு வந்தது வந்து அவங்க கணவர் குடும்பத்தின் சாபத்தின் காரணத்தால் வந்துச்சு. இந்த குழந்தையோட அந்த சாபம் அந்த குடும்பத்தில் எடுக்கப்படுது. இனி எந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட சாபங்கள் வராது. சொல்லிட்டு இருக்காங்க, மெசேஜ்ல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப அழுதுட்டோம். அப்போ வந்து அந்த நேரத்தில் அடுத்து பேசின வார்த்தைகள் என் மகனுக்கு நேரா போகுது. அந்த வார்த்தைகள் வந்து என் மகனை தொட்டிருக்கு. என் மகன் அந்த செகண்ட்லயே நான் இனி சினிமா நடிக்க போக மாட்டேன்னு முடிவெடுத்திருக்கான். இது எங்களுக்கு தெரியாது. அந்த அதே கூட்டத்துல அப்ப எங்களுக்கு தெரியாது இவன் போக மாட்டேன்னு முடிவெடுத்தது. அந்த கூட்டத்துல போன் வருதான், சென்னைக்கு போனா நீ வா அப்படின்னுட்டு. அப்ப இவன் அவங்ககிட்ட சொன்னானா நான் வரமாட்டேன், எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு அந்த கூட்டத்தை சொல்லிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு மனதை மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நாங்க லாஸ்ட்ல அண்ணன்ட்ட ப்ரேயர் பண்ண போனோம். ப்ரேயர் பண்ண அண்ணன் என் மக தலையில கை வைக்கும் சொன்னாங்க. ஆண்டவர் உன்னை குறித்து தாமா பேசினாங்க, உன் குழந்தை ப்ராப்ளத்துல இருக்கான்னு. ஆமான்னு சொன்னான். நாங்க எல்லாம் ரொம்ப அழுதுட்டோம். அண்ணனுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க தான் தெரிஞ்சிச்சு. ஆனா அண்ணனுக்கு எங்களை தெரியாது, என் மகனையும் தெரியாது. அப்ப என் மகன் தலையில ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, ஆண்டவர் உன்னை தெரிஞ்சுட்டு இருக்காரு மகனே, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ வேற எந்த சிந்தனையும் உனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. அந்த நிமிஷம் நான் உங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அவங்க வருவாங்கன்னு நினைக்கல. உண்மையிலே அண்ணன் வந்தாங்க. ஒரு 10 நாளைக்குள்ள எங்க வீட்டுக்கு வந்தாங்க, வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அந்த நேரத்துல என் மகனை ஊழியத்துக்காக கூப்பிட்டாங்க, கிராஸ்டி ஊழியத்துக்காக. என் மகன் வந்து அந்த கிராஸ்டி ஊழியத்துக்காக வந்துட்டான். வந்து அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இப்போ வந்து ப்ரேயர்ல நல்லா இருக்கான். ஆனால் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ப்ரேயர்ல நல்லா இருக்கான். அவனோட ஒய்ஃப் வந்து நல்லா ஜெபிக்கிற பிள்ளையா ஆண்டவர் கொடுத்தாரு. 2 பேரும் வந்து ப்ரேயர் பண்ணது ஆஃப்டர், அண்ணன் ப்ரேயர் பண்ணது ஆஃப்டர் உங்க வாழ்க்கையில 2 பேரோட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை நீங்க பார்த்தீங்க? அதாவது என் மகனு வாழ்க்கையில மகளுக்கு பிறந்த குழந்தை அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ப்ரேயரோட எடுத்தோம். திருப்பி ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். இப்ப நல்லா இருக்கான், இப்ப நல்லா ஓடுறான், நல்லா கால் நல்லா நேராயிட்டு எந்த பிரச்சனை, ரொம்ப இப்படி பிளாட்டாக தான் பிறந்தான். ஆனா இப்ப எல்லாமே நேராவே சிலம்பு விளையாடுறான், நல்ல. ஆனா அதுல என்ன அற்புதம்னா, அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னது என்னன்னா, இந்த குழந்தையோட அந்த குடும்பத்திலோட சாபம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க யோசித்தோம், அப்போ அவங்க குடும்பத்தில் இதுக்கு முன்ன பிறந்த குழந்தையில இந்த பிரச்சனை இருந்தான்னு எங்களுக்கு தெரியாது, யாருமே சொல்லலை. அப்புறம் நாங்கள் விசாரிக்கும் போது தெரிஞ்சா இதுக்கு முன்னாடி 3 குழந்தைங்க பிறந்திருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் இந்த குழந்தை பிறந்த அடுத்த நாளே ஒரு குழந்தை அவங்க ஃபேமிலியில் பிறந்து அதுக்கப்புறம் மொத்தம் 5 பேர் பிறந்திருக்காங்க. 5 பேர்ல எந்த குழந்தைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆண்டவர் அன்னைக்கு அண்ணனோட பேசின தீர்க்க தரிசனம்
அப்போ என் மகள் வந்து நிறைய தடவை அவள் கொஞ்சம் டென்ஷனாகி கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளை பேசுவாள். அப்போ நான் சொல்லுவேன், ஒன்றை வந்து அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனது அந்த குடும்பத்தின் சாபத்தை எடுக்கதான் கொண்டு போனார். நீ எதுக்குமே டென்ஷன் ஆகணும், ஆண்டவருக்கு உண்மையாயிரு, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு என் மகளை கடவுள் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கேன். ஆமென். ஸோ ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்யறாங்கன்னா ஸோ அது டிலே ஆகி நடந்தாலும் அது தேவனாக மகிமைக்குதான். ஸோ கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில அதை பார்க்க முடியுது. என் மகனோட வாழ்க்கையும் நல்ல ஆண்டவர் வச்சு. ஓகே, சூப்பர். ஆண்டவர் வந்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில், உங்கள் மருமக வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சுருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறேன். ஸோ இப்பவும் கூட நீங்கள் கிராஸ் டிவி பெண்கள் எஸ்தர் மன்றாட்டு ஜெபம் அந்த பெண்கள் கூடியில் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் இன்வால்வ் பண்ணீங்க இந்த? அதாவது நான் அந்த அன்னைக்கு அண்ணன் தீர்க்கரசமாக சொல்லி இந்த என் மகன் மனம் மாறினதுலேருந்தே இந்த ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த ஊழியத்துக்கு நம்மளால முடிஞ்சது வரணும் அப்படின்னு. அப்போ வந்து இங்கே மண்டே ப்ரேயர் பெண்கள்லாம் கூடி ஜெபிக்கிற ஜெபம் மண்டே நடக்கும். அந்த ப்ரேயருக்கு நான் வர ஆரம்பித்தேன். அதில் வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த எஸ்தர் மன்றாட்டு ஜெபத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் வந்து உங்களை படிப்படியாக உயர்த்திருக்கார். சின்ன வயசுலேயே உங்களை சாத்தான் வந்து கொல்லணும்னு நினைச்ச போதிலும் கூட ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பிளான் வச்சிருந்திருக்காரு. ஸோ அது அனைவருக்கு ஆசீர்வாதமா இப்போ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் எந்த அளவுக்கு கொண்டு வருவார். இப்பவுமே எங்க ஃபேமிலியில எல்லாருமே ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அதுவே கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். ஆமென், சூப்பர். ஸோ இதை கேட்டுருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வாழ்க்கையில துவக்கமே பிரச்சனையா இருக்கும். ஸோ இதை கேட்டுருக்கிற நீங்களும் ஸோ உங்களோட வாழ்க்கையில ஸோ நிறைய பிரச்சனை ஆரம்பமே இப்படி இருக்குது, என்னோட பிள்ளைக்கு இப்படி இருக்குது, என்னோட வாழ்க்கையில இப்படி இருக்குது, தொடர்ச்சியா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டீங்களா? நீங்க விசுவாசிச்சா போதும். கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசிச்சோன்னா அற்புதம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா கடுகளை விசுவாசத்துக்கே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க விசுவாசிங்க, உங்களோட வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். ஸோ உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா. ஸோ இன்னும் ஆண்டவர் உங்களை சாட்சியா நிறுத்துவாங்க. இந்த சாட்சியை மற்றவங்களுக்கு அறிவிங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களோட சாட்சியை நீங்க பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் பிரதர். உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பேர் என்ன, அது உங்கள் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் டிவி நேயர்களுக்காக கொஞ்சம் அறிமுகப்படுத்துறீங்களா? என்னுடைய பேர் முத்தையா. நான் ஒரு ஊழியக்காரர். எனக்கு மனைவி 2 பையங்க. மனைவி இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டர்ல வந்திருக்கிறாங்க. ஆண்டர்ல இருக்கிறாங்க. இப்போ நல்லா ஜோம் பண்ணுவாங்க. அடுத்து 2 பையங்க. ஒரு பையன் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான், +2 முடிச்சுட்டு. +2ல் 4 பாடத்தில் 100 எடுத்திருந்தான். தமிழ், இங்கிலீஷை தவிர எல்லாம் 100. அடுத்து இன்னொரு பையன் இப்போ 12th பரீட்சை எழுத போகிறான். இதான் என்னோடய ஃபேமிலி. ஓகே ஓகே. நீங்கள் ஊழியம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. என்ன ஊழியம் பண்ணிட்டுருக்கீங்க? ஊழியம்னா சுவிசேஷ ஊழியம் தான் செஞ்சுட்டு வரேன். ஓகே 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 பிரதர். உங்களோட ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் நேர்களுக்காக சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? பேக்ரவுண்டே நீங்கள் கிறிஸ்டின் பேக்ரவுண்டா இல்லாட்டா ஹிந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டீங்களா? அதாவது எங்கள் அம்மா இந்துலேருந்து மாறினாங்க, எங்கள் அப்பா கிறிஸ்டின்னு. ஓகே. அதாவது அவங்க பேரில் தான் இருந்தாங்க. நானும் படிக்கும்போது ஒரு ஊழியக்காரர் எங்கள் கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க கிரவுண்டுக்கு. அப்போ அவங்க இயேசுவை பற்றி, ஆண்டோட ரத்தத்தை பற்றி இதெல்லாம் விளக்கமாக சொன்னதுனால அறிஞ்சு கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டர்ல வந்தேன். அப்புறம் எனக்கு பைபிளை பற்றி சரியாக தெரியாதனால கொஞ்சம் கொஞ்சம் வழி போன நிலவரம். மறுபடியும் சரியாகி அந்த மாதிரி ஆண்டர்ல அப்புறம் வந்தேன். அப்புறம் ஊழியத்துக்கு அப்புறம் வந்தேன். ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு ஊழியக்காரர் உங்கள்கிட்ட பேசினதுல ஆண்டரை பற்றி அறிந்து கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. ஸோ சூப்பர். இன்னும் ஆண்டர் உங்களை அழகாக பயன்படுத்தணும். ஊழியக்காரராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சூப்பர். இன்னும் ஆண்டர் பயன்படுத்துகிறவங்கள. சரி, உங்களுக்கு கூட கிராஸ் டிவி பற்றி தெரியுமா? கிராஸ் டிவி இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்த்துக்கிட்டேன். இப்படி புதுசாக சேனல் வந்துருக்குன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து. ஓகே ஓகே. நேரம் கிடைக்கும் போது அவ்வப்போது பார்ப்பேன். ஓகே ஓகே ஓகே. சரி, கிராஸ் டிவியில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம், நான் மறக்காமல் பார்ப்பேன், இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம்? அண்ணன் பேசுறது எனக்கு நல்லா பிடிக்கும். டிவியில் பேசுனதில் ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடி ஞாபகத்தில் இருக்கும். ஓகே ஓகே. அதாவது கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னென்னா, அந்த அண்ணன் சொன்னது தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிறது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழணும், தீமையான காரியங்களை வெறுக்கணும், தேவனுக்கு பிடிக்காதெல்லாம் என்ன செய்யணும்,
அதெல்லாம் விட்டு விடணும்னு சொல்லி அந்த வசனம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஞாபகத்தில் இருக்குது. ஆமென். ஸோ அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு. வார்த்தை விட்டு ஸோ நீங்க தீமையை விட்டு விலகிறனால உங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ சூப்பர். மற்றவங்களுக்காகவும் நீங்க இப்படி அவங்களும் மற்ற மக்களும் இப்படி வாழணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. சரி, ஓகே. இவங்க கூட இந்த கிராஸ் டிவி மூலமா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ என்ன அற்புதம் அப்படிங்கறத நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்றீங்களா? அதாவது இந்த 2025 வருஷத்தில் என்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்டதுன்னா கை வீங்கி, கால் வீங்கி, அந்த மாதிரி பிரச்சனை. கையில் வீங்கி சலை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி அந்த மாதிரி நிலவரம். கால் வீங்கி எதனால அந்த வீக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஓகே ஓகே. இப்போ சுகர்லாம் இப்போ கடைசியாக டெஸ்ட் பண்ணும்போது 120க்குலாம் இருந்தது. ஓகே ஓகே. 100லேருந்து 120க்குலாம் பெரும்பாலும் இருக்கும். ஏன் தெரியல கால் வீங்கினது. அங்கே ஆஸ்பத்திரியில் போய் இருந்த பொழுது கால் ஆப்ரேஷன் பண்ணோம். அடியில் மேலே ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் நிறைய பலவீனங்கள். அதனால என்னாச்சுன்னா நான் அதிகமாக மாத்திரை மருந்து எடுத்து பழக்கம் இல்லாதனால உடல் பாதிக்கப்பட்டுட்டேன். கிட்னியில் பிரச்சனை, அடுத்தது யூரியா, பொட்டாசியம் எல்லாமே பிரச்சனை. அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து விக்கல், சாப்பிட்டா வாந்தி பண்ணிடும், கண்ணில் பிரச்சனையாச்சு, காதில் பிரச்சனை, அப்படியே சரீரத்தில் எல்லாமே பாதிக்கப்பட்ட நிலவரம். ஓகே. இவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்பட்ட நீங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அந்த கனெக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஆண்டவருக்குள்ள அதாவது மரணத்தின் விளிம்பு தான். டாக்டரு காலை காப்பாற்ற முடியாதுனாங்க. அந்த மாதிரியா சூழ்நிலை. இந்த பலவீனத்துல நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன். அதாவது இந்த கடைசி கட்டம்பாங்கள் அப்படியே பல நினைவுகள்லாம் வரும். அப்படியே படுத்திருக்கும் பொழுது ஒரு நாள் காலையில் 8 மணிக்கு மேலே அப்படியே அசந்து படுத்திருக்கிறேன். அப்போ ரூமில் யாரும் கிடையாது. ஒரு தனியார் ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி தூத்துக்குடியில். இப்போ தலையில் 2 தட்டு ஓங்கி தட்டினாங்க. உடனே நான் யாரும் நிற்காங்களான்னு பார்த்தேன். ரூம் பூட்டி இருக்கு, நான் மட்டும்தான். அப்படி அது தேவதூனா இருக்கலாம், இல்லாட்டா இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரத்துலேருந்து அப்புறம் உடம்பு சரியாக ஆரம்பிச்சிட்டு, எல்லாமே நல்லா சரியாக ஆரம்பிச்சிட்டு அவங்க சொன்ன டேட்டோட டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. காலை காப்பாற்ற முடியாது சொன்ன டாக்டர் அப்புறம் சில நாள் கழிச்சுலாம் காலை காப்பாற்றியாச்சுட்டாரு. அந்த மாதிரி நிலவரம். சோ தேவன் உங்களுக்கு அற்புதத்தை இங்க ஜோமன சொன்னேன். ஓகே. இவங்க ஜோமனி பண்ண கிராஸ் டிவில. சோ உங்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு இங்க கிராஸ் டிவில பண்ண ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு அவரே வந்து சுகம் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவங்களுக்காக நீங்க ஊழியம் செய்றீங்கல்ல. சோ ஆண்டவர் வந்து அவருக்காக ஊழியம் செய்யல கனம் பண்ணுகிற தேவன். சோ உங்களை ஆண்டவர் கனப்படுத்தி உங்களுக்கு நல்ல ஒரு ஜீவனை கொடுத்து இப்பவும் உயிரோட சாட்சியாக உங்களை இந்த இடத்துல உயிருள்ள சாட்சியா நிறுத்திருக்காரு. அதான் இந்த உயிருள்ள சாட்சி ப்ரோக்ராமுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. சோ உங்க சாட்சி அனைவருக்கு ஆசீர்வாதம் இருக்கும் நம்புறேன். சோ நீங்க என்ன ஊழியம் செய்றீங்க? உங்க ஊழியத்தின் மூலமா என்ன நடக்குது? அதாவது கிராம ஊழியங்கள் செய்றேன். கிராமங்கள்னா அதாவது இயேசுவை பற்றி சொல்ல போறது. கிராமங்களில் போற இடங்களில் பிசாசின் போராட்டத்தில் நிறைய விடுதலை பெறுவாங்க. வியாதி உள்ளவங்களை இயேசு நாமத்தில் சொல்லும் பொழுது அந்த மாதிரி வியாதி சுகமாகுது. நானும் இப்போ சமீபத்திலலாம் பார்த்துருக்கேன். பலவீனமாக இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வேன். ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்தனால அந்த மாதிரி செய்கிறாரு. அதாவது பிசாசு இருப்பு அறிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரியா கை வச்சா அந்த மாதிரியா வெளியேறது. சில பேர் டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லம்பாங்க, ஆனால் உள்ள பிசாசு இருக்கும். இந்த மாதிரி பிசாசு போயிட்டா சோமாறுதை பார்த்துருக்குறேன். அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ வியாதி உள்ளவங்க நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கவங்க எத்தனையோ பேர் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார் என் மூலமாக. ஸோ இந்த மாதிரியா கிராமங்கள் சர்ச்சுகளில் உபவாச ஜெபம் நடத்த போவேன், சண்டே ஆராதனை, அந்த மாதிரியா உங்களை பயன்படுத்திட்டு இருக்காரு. ஸோ எவ்வளோ அற்புதங்களும் உங்களை கொண்டு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஸோ அதற்காக தான் ஜீவனை கொடுத்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா தேவன் வச்சிருக்கிறாரு. ஸோ சூப்பர் பிரதர், உங்களுடைய சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஸோ பிறருக்கும் இதை கேட்குற எல்லாத்தும் இதை கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ இதை கேட்டிங்களா நேயர்களே நீங்களும்? ஸோ அவங்க எவ்வளோ பலவீனத்தோடு இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா? அவங்க பலவீனத்தின் மத்தியிலையும் தேவனை சார்ந்து இருந்தாங்க, தேவனை நம்பி இருந்தாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. மரணத்தின் விளிம்பில் போயிட்டு மறுபடியும் ஆண்டவருக்கு வர கிருபை செஞ்சுட்டாரு. பிரைஸ் காட். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாங்க. ஜீவனே அவர் காப்பாற்றி ஆண்டவர் இப்போ உயிருள்ள சாட்சியா ஆண்டவருக்காக நிற்க வைத்திருக்கிறாங்க. அவங்க மூலமா நிறைய பேர் சுகமாறாங்க. இப்பவும் நீங்கள் பலவீனத்தோட இருக்கிறீங்களா? உங்க சரீரம் ஃபுல்லா உங்களுக்கு பலவீனம் இருந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இவங்க சாட்சி மூலம் நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னா, ஸோ உங்க பலவீனத்திலும் தேவனை மேன்மை பாராட்டும் போது தேவன் உங்களை பயன்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஸோ நீங்க அவருக்காக வாழும்போது கண்டிப்பா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாரு. ஸோ உங்களுடைய சாட்சி அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இன்னும் நீங்க உங்க ஊழியங்களை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு நாங்க ஜெபிச்சுக்கிறோம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.
இவ்வளோ நேரம் தேவன் அவங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அவங்க வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்யணும்னா நீங்கள் அவங்க எப்படி பிரச்சனையிலும் போராட்டத்திலும் தேவனை சார்ந்து இருந்தாங்களோ அதே போல் நீங்களும் தேவனை சார்ந்திருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வாங்க. ஸோ கடந்த நாட்களில் நடந்த எல்லா காரியங்களும் எல்லா பிரச்சனைகளையும் மறந்துட்டு இந்த புதிய ஆண்டை தேவனோடு எதிர்கொள்ளுங்க. கடைசி காலமாக இருக்கிறதுனால தேவனோடு இருங்க. தேவன் கண்டிப்பாக உங்களை வழி நடத்துவாங்க. இதே மாதிரியான இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.